வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பன்னீர் 65 செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தபடி, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பன்னீர் 200 கிராம். இது வீட்டிலேயே ரெடி பண்ணது. இப்போ ஒரு பவுல் எடுத்து கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இதில் மாவு கூடி குறைஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் கடலை மாவு மட்டும் கூடிடக்கூடாது, அப்புறம் பன்னீர் பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இப்போ கொஞ்சம் தண்ணியை தொளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்து கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தேவைப்படுறவங்க ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இன்னும் பன்னீரை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு. இதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிறலாம். திருப்பி விட்டுட்டு இந்த சைடு வெந்த உடனே எடுத்துடணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்குருவோம். இந்த சைடு நல்லா வேகட்டும். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இப்போ இதையும் சேர்த்து அரிசி எடுத்துக்கிறோம். நம்மளோட சுவையான பன்னீர் 65 ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.